ஒரு நாள் காலையில் இயேசு ஒலிவமலைக்குப் போய் அங்கு சில நேரம் தியானித்து இருந்தார். அதன்பின் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் விழா கொண்டாடப்படும் திருக்கோவிலுக்குத் திரும்பினார். மக்கள் கூட்டமாக அவரை நோக்கி வந்தனர். அவர் அமைதியாக அமர்ந்து அவர்களுக்கு கடவுளின் உண்மைகளை போதிக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் சில அறிஞர்களும் பரிசேயரும் கூட்டமாக வந்தனர். அவர்கள் நடுவில் ஒரு பெண்ணை கொண்டு வந்தனர். அவள் ஒரு பெரிய குற்றத்தில் சிக்கியவள். போதகரே என்று அவர்கள் கத்தினார்கள். இந்த பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டவள். மோசே நமக்கு கொடுத்த நியாயப்படியான சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவை சோதிக்கவே இப்படி கேட்டனர். ஏனெனில் அவர் சொல்லும் பதிலை வைத்து அவர் மீது குற்றம் சுமத்த விரும்பினர். இயேசு அமைதியாக தரையில் குனிந்து தனது விரலால் எழுதத் தொடங்கினார். அவர்கள் விடாமல் மீண்டும் மீண்டும் கேட்டதற்குப் பிறகு அவர் மெதுவாக எழுந்து அவர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். பின்னர் மீண்டும் அவர் தரையில் எழுதத் தொடங்கினார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஒருவர் பின் ஒருவராக கடந்து சென்றார்கள். இறுதியில் அந்த பெண் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருந்தாள். இயேசுவும் அங்கே இருந்தார். இயேசு அப்பெண்ணை பார்த்து, அவர்கள் எங்கே? உன்னை குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லை ஐயா என்றாள். இயேசு அவள் மீது பரிவு கொண்டு, நானும் உன் மீது தீர்ப்பு வழங்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.